Hello guys, welcome back to T-Stud Man. நான் தான் ஹோஸ்ட் பேசுகிறேன். இது Boruto 2 Blue Vortex manga breakdown-ஓட பார்ட் 5 வீடியோ. இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ பார்க்கலன்னா மேலே ஐக்கான்லேயும் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தந்திருக்கேன், முடிஞ்சா செக் பண்ணி பாருங்க. எப்பயும் போல இந்த வீடியோக்கு 300 லைக் தட்டி விட்டுருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஆல் ரைட் கைஸ், வளவளன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாமா? போன சாப்டர் எண்டிங்கில் நம்ம கோடு பொருட்டோக்கு துரோகம் மூமெண்ட்டை போட்டிருப்பான். அதுக்கப்புறம் நம்ம பொருட்டோ அந்த 4 செஞ்சுட்டு இருந்தோம் அவனோட ஃப்ளைங் ரேஞ்ச் யூஸ் பண்ணி தப்பிச்சிருப்பான். இப்படி அந்த 4 செஞ்சுட்டு இருந்து தப்பிச்ச நம்ம பொருட்டோ ஒரு மரத்துக்கடியில் உட்காந்து சாஸ்கே கொடுத்த ஹெட் பேண்டை பார்த்துக்கிட்டு இருக்க. அங்கே வந்து நம்ம கோஜி கோசின் நம்ம பொருட்டோ வான் பண்ணுறான், என்ன இந்த உலக தலிக்க ட்ரை பண்ணுறியா, டைரக்டாக அந்த செஞ்சுச்சு கூட சண்டைக்கு போகிற, இனிமேல் இந்த மாதிரிலாம் ரெக்லஸாக சண்டைக்கு போகக்கூடாது, பட் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நம்ம கண்டிப்பாக அந்த செஞ்சுச்சு கூட சண்டை போடுவோம் அப்படின்னு நம்ம கோஜி கோசின் சொல்ல, இதை கேட்ட பொருட்டோ அந்த செஞ்சுச்சு கூட நான் சண்டை போடுறதுக்கு எனக்கு இன்னும் கொஞ்ச நாள் டைம் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படியே லாங் ஷாட்ல நம்ம பொருட்டோ பின்னாடி இந்த மரத்தை கட்டுறாங்க. பார்த்தா நம்ம சாஸ்கே தான் அந்த இடத்துல மரமா மாதிரி இருக்கான். அப்படியே இந்த சாப்டர் ஸ்டார்டிங்ல பிளாஷ்பேக்கா காட்டுறாங்க. அந்த பிளாஷ்பேக்ல நம்ம பொருட்டோ செம்ம ரிக்ரெஸா ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கான். நம்ம சாஸ்கே இதோட இந்த ட்ரைனிங் முடிச்சுட்டு நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்ல, கொஞ்ச நேரத்துல நைட் ஆயிருது. அப்ப நம்ம சாஸ்கேயும் பொருட்டோவும் ஏதோ ஒரு இடத்துல கேம்ப் ஃபயரை போட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம பொருட்டோ சாஸ்கேட்ட என்னோட உச்சியா ஸ்டைல் எப்படி இருக்கு, நான் உங்களோட உச்சியா ஸ்டைல ஆல்ரெடி மாஸ்டர் பண்ணிட்டே நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்னு நம்ம சாஸ்கேட்ட பொருட்டோ கேட்க, அதுக்கு நம்ம சாஸ்கே ஆமா நீ என்னோட உச்சியா ஸ்டைல முக்காவாசி மாஸ்டர் பண்ணிட்டேன், இந்த வருஷத்தோட கடைசிக்குள்ள நான் உனக்கு என்னோட எல்லா டெக்னிக்ஸையும் எல்லா ஸ்டைல்ஸையும் சொல்லி தந்துருவேன் அப்படின்னு நம்ம சாஸ்கே சொல்ல, இதை கேட்ட பொருட்டோ ஷாக் ஆகி நீங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க, நீங்க என்ன ஜோக் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா, இந்த வருஷத்தோட கடைசிக்குள்ள எனக்கு எல்லா ட்ரைனிங்குமே முடிச்சிருவீங்களா, எனக்கு இதெல்லாம் பத்தாது, எனக்கு இன்னும் நிறைய ஜூச்சு சொல்லித்தாங்க, எனக்கு இன்னும் நல்லா ட்ரெயின் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சாஸ்கேட்ட பொருட்டோ கேட்க, அதுக்கு சாஸ்கே நீ என்னோட ஃபேஸை பார்த்ததுக்கு அப்புறமும் நான் உன்ட ஜோக் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீ நினைக்கிறியா அப்படின்னு நம்ம பொருட்டோவை பார்த்து கேட்க, இதை கேட்ட பொருட்டோ ஆமால யோசிச்சு பார்த்தா நீங்க இது வரைக்கும் என்கிட்ட ஒரு தடவை கூட ஜோக் பண்ணி பேசினது இல்ல, அப்ப நீங்க சீரியஸா தான் பேசிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு நம்ம பொருட்டோ சாஸ்கே பார்த்து கேட்க, அப்ப சாஸ்கே பொருட்டோ உனக்கு நல்ல டேலண்ட் இருக்கு, அது மட்டும் இல்லாம நீ எல்லாத்தையுமே சீக்கிரமா லேர்ன் பண்ணிக்கிற, நான் சொல்லி கொடுத்த எல்லாமே உனக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், ஸோ இனிமேல் நான் உனக்கு சொல்லி தரதுக்கு எதுவுமே இல்லை, ஆனா உன்னோட ட்ரைனிங் இதோட முடிஞ்சிருச்சுன்னு மட்டும் நினைக்காத, இனிமேல் தான் உன்னோட ட்ரைனிங் இன்னும் டஃபரா இருக்கணும், அப்பதான் உன்னோட மைண்டும் டெக்னிக்ஸும் நல்ல ஸ்ட்ரென்தன் ஆகும், நீ எப்படி நான் சொல்லி கொடுத்த எல்லா ஜூட்ஸையும் மாஸ்டர் பண்ண போறன்றது உன்னோட கையில தான் இருக்கு அப்படின்னு நம்ம சாஸ்கே சொல்ல, இதை கேட்ட பொருட்டோ அப்படியே சாஸ்கே பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ சாஸ்கே நீயும் கிட்டத்தட்ட நருட்டோ மாதிரியே தான் இருக்க, ஒரு காலத்துல நான் தப்பான பாதையில போய்கிட்டு இருக்கும் போது நருட்டோ தான் என்னை திருத்தி சரியான பாதைக்கு திரும்ப கூட்டு வந்தான், நருட்டோ இருக்க மாதிரியே அதே கண்கள் ஓன்ட்டியும் இருக்கு, யாரா இருந்தாலும் சரி எனக்கு அதை பத்தி இப்போதைக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை, ஏன்னா என்னோட மக தான் உன்னை காப்பாற்ற சொன்னான், அவ எதுக்கு காப்பாற்ற சொன்னான்னு எனக்கு இப்போதான் புரியுது, ஏதோ ஒன்று தப்பா நடக்குது, அந்த தப்பான விஷயத்த உன்னாலே சரடாவளை மட்டும் தான் தடுத்து நிறுத்த முடியும்னு என்னோட உள்ளுணர்வு சொல்லுது, அதனால தான் நான் உன்னை ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம சாஸ்கே சொல்ல, அப்படியே இந்த பிளாஷ்பேக்ன்றது கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் ஆகுது. இப்போ பொருட்டோவும் சாஸ்கேவும் கோடு கூட சண்டை போடுற மாதிரி காமிக்கிறாங்க. அப்ப சாஸ்கே கோடோட கண்ணை வெட்டிருப்பான் போல, அதுக்கு கோடே உச்சிகா உனக்கு எவ்வளவு தைரியம் தான் நீ என்னோட கண்ணவே எடுத்திருப்ப அப்படின்னு நம்ம கோடு சாஸ்கே பார்த்து செம்ம டென்ஷன் ஆகுறான். இதை கேட்ட சாஸ்கே பொருட்டோ நீ இன்னும் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, வேமா இங்க இருந்து தப்பிச்சு ஓடு அப்படின்னு நம்ம சாஸ்கே சொல்ல, அதுக்கு பொருட்டோ நான் எப்படி உங்களை விட்டு தனியா போறது, என்ன நடந்தாலும் சரி நான் உங்க கூட தான் இருப்பேன் அப்படின்னு நம்ம சாஸ்கே பார்த்து சொல்ல, அதுக்கு சாஸ்கே பொருட்டோ நான் சொல்றது நல்லா கேளு, நம்ம இப்போதைக்கு என்னதான் முக்கினாலும் அட் பிரசன்ட்ல இவனை நம்மளால தோக்கடிக்கவே முடியாது, சோ இங்க என்ன நடந்தாலும் சரி நீ இங்க இருந்து தப்பிச்சு உன்னோட உயிரை காப்பாத்திக்கோ, அப்படி நீ தப்பிச்சிட்டேன்னா சொல்லி கொடுத்த எல்லா ஸ்கில்ஸையும் நல்லா ட்ரெயின் பண்ணி ஸ்ட்ரென்தன் பண்ணு, அதை மட்டும் நீ பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் இந்த உலகத்துல உன்னை யாராலையுமே தடுக்க முடியாது அப்படின்னு நம்ம சாஸ்கே பேசிக்கிட்டு இருக்கும் போதே அவனோட சிடோரி ஆக்டிவேட் பண்றான். சரடாக்கு மட்டும் எது ஆகாம பாத்துக்க பொருட்டோ அப்படின்னு நம்ம சாஸ்கே சொல்லிட்டு அவனோட ஃபுல் ஸ்ட்ரென்த்ல சிடோரி ஆக்டிவேட் பண்ணி கோடு கூட சண்டைக்கு போறான். அப்படியே அங்க கட் பண்ணி எல்லா சண்டையும் முடிஞ்சதுக்கு அப்புறம் காட்டுறாங்க. அப்போ ஒரு மரத்தை சுத்தி நிறைய கிளாக்ரிம் செத்து கிடக்குது. அப்போ பொருட்டோ அந்த மரத்து பக்கத்துல போய் பார்த்தா நம்ம சாஸ்கே அந்த மரத்துக்குள்ள மாட்டிருக்கான். அப்போ பொருட்டோ சாஸ்கே கையில இருந்த பிளேட் எடுத்துக்கிட்டு நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க சாஸ்கே, ஐ மீன் மாஸ்டர், இனிமேல் நடக்க போற எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு நம்ம பொருட்டோ சாஸ்கே பார்த்து சொல்றதோட அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் பிரசன்ட் டைமா காட்டுறாங்க. பிரசன்ட் டைம்ல நம்ம பொருட்டோ ஹேர் கட்லாம் பண்ணி மலை மேல நின்று சன்ரைஸை பார்த்துக்கிட்டு இருக்கான். ஸோ ஃபிளாஷ்பேக்ல பொருட்டோ முடி நிறைய வளர்த்துருந்தான் இல்லையா, அப்ப பாக்குறதுக்கு பொருட்டோ கிட்டத்தட்ட மர்றா மாதிரியே இருந்தான். எனக்கு மட்டும் தான் அப்படி தோணுச்சா, உங்களுக்கு அதே மாதிரி தோணுச்சான்றதை கமெண்ட்ஸை சொல்லுங்க. அப்படியே இந்த பக்கம் லீஃப் வில்லேஜ்ல நம்ம கொனஹாமரோ காட்டுறாங்க. அப்போ ஒரு ஷினோபி கொனஹாமரோ நீங்க இந்த வழியா வாங்க அப்படின்னு சொல்ல, நம்ம கொனஹாமரோ அந்த ஷினோபியை ஃபாலோ பண்ணி போனா அங்க யாரும் மரமா இருக்காங்க. அதுக்கு கீழே நம்ம சோஜோ ஈனோச்சின் சிக்கடை இவங்க 3 பேருமே நின்றுகிட்டு இருக்காங்க. இதை பார்த்த கொனஹாமரோ
அமடோ அவங்க பக்கத்துல போய் உங்க 3 பேத்துக்கு எதுவும் ஆகலையே, உங்களுக்கு எதுவும் அடி எதுவும் பட்டிருக்கா அப்படின்னு நம்ம கொனகாமரு கேட்டுக்கிட்டு இருக்கும் போதே அந்த மரத்துல மாட்டி இருக்கிறவங்களை பாக்குறான். பார்த்தோன்னே நம்ம கொனகாமருக்கு செம ஷாக்கு. இந்த மரத்துல மாட்டி இருக்கிறது வேற யாரும் இல்ல, நம்ம மோயகி சென்சே தான். இதை பார்த்து சோஜோ, ஈனோஷின், சிக்கடே இவங்க 3 பேருமே செம்ம டென்ஷன் ஆக. அப்ப சோஜோ அந்த கோடு பைபிளை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்றா. கொனகாமரு நீங்க நினைக்கிற மாதிரி மோயகி இன்னும் சாகல, நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்துதான் மோயகி எப்படி திரும்ப காப்பாற்ற போறோன்றத கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னு நம்ம கொனகாமரு அவங்க 3 பேத்தையும் பார்த்து சொல்ல. இது கேட்ட சிக்கடே ஆமா இவங்களை நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு சொல்றதோட அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் மோயகி மாதிரி இருக்க சிஞ்சுட்சுவை காட்டுறாங்க. இந்த பொடி பயிலுக ஈனோ, சிக்கோச்சோ, அதுக்கப்புறம் அந்த கொனகாமரு இவங்க 4 பேர்த்தோட ஆங்கரையும் விரக்தியும் என்னால ஃபீல் பண்ண முடியுது அப்படின்னு அந்த சிஞ்சுட்சு சொல்ல. இதை கேட்ட மெயின் சிஞ்சுட்சு அதாவது ஜீகன் மாதிரி ஒன்று இருக்கும் இல்லையா, அது என்ன சொல்லுதுன்னா இதுதான் உன்னோட ப்ரூஃப், உன்னோட சென்சிட்டிவிட்டின்றது க்ரோ ஆகிக்கிட்டு இருக்கு. நம்ம எல்லாருமே பயாலஜிக்கலா ஒன்னா இருக்கலாம், ஆனா மாட்சுரி நீ இப்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்த ஃபீலிங்ஸ்ன்றது உனக்கு மட்டும் தான் தெரிஞ்சிச்சு, எங்க யாருக்குமே அந்த மாதிரி எந்த ஒரு ஃபீலிங்கும் இல்ல அப்படின்னு அந்த மெயின் சிஞ்சுட்சு சொல்ல. இப்பதான் மோயகி சென்சே மாதிரி இருக்க சிஞ்சுட்சுவோட பேரை ரிவீல் பண்றாங்க. அதோட பேரு மாட்சுரி. ஆக்சுவலா இந்த மாட்சுரின்ற பேரே மோயகி சென்சேயோட தான். மோயகி சென்சேயோட முழு பேரு மோயகி கசமாட்சுரி. சோ மிச்சம் இருக்க 3 சிஞ்சுட்சுல ஜீகன் மாதிரி இருக்க சிஞ்சுட்சு எப்படி உருவாச்சுன்னு தெரியல. அதை தவிர்த்து மிச்சம் இருக்கிறது பக்கு மாதிரி இருக்க சிஞ்சுட்சு தான். அதுக்கு எப்படியும் பக்குன்னு தான் பேர் வச்சிருப்பாங்க. அதே மாதிரி சாஸ்கே மாதிரி இருக்க சிஞ்சுட்சுக்கு சாஸ்கேன்னு தான் பேர் வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சோ அப்படியே மாங்காக்குள்ள வந்தோம்னா பக்கு மாதிரி இருந்த சிஞ்சுட்சு நீ சொல்றதை வச்சு பார்த்தா நம்ம எல்லாருமே சிஞ்சுட்சுன்ற ஒரே எக்ஸிஸ்டன்ஸா இருந்தாலும் நம்மளுக்குன்னு தனித்தனியா கான்சியஸ்னஸ் இருக்கு போலயே அப்படின்னு சொல்ல. அப்ப அந்த மெயினான சிஞ்சுட்சு பொருட்டோ, கவாக்கி இவங்க 2 பேருமே ஓட்சுசுக்கி இவங்க 2 பேத்தையுமே சாப்பிட்டு நம்ம எவால்வ் ஆகுறதுல எந்த ஒரு சேஞ்சஸும் இல்ல. இது எல்லாத்தையும் நம்ம பண்றதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்த உங்கள்கிட்ட சொல்லணும். எனக்கு எதுக்கு இந்த மாதிரி ஃபீலிங்ஸ் இருக்குன்னு எனக்கு சுத்தமா ஐடியா இல்ல. ஒருவேளை என்னோட உள்ளுணர்வு தான் இதை செய்ய தூண்டுதுன்னு நினைக்கிறேன். இந்த விஷயத்தை நான் கண்டிப்பா பண்ணியே ஆகணும்ன்ற மாதிரி எனக்கு தோணுது. அதாவது நான் நருட்டோ உசுமாக்கிய சாப்பிட போறேன் அப்படின்னு அந்த மெயினான சிஞ்சுட்சு சொல்ல. இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்க எல்லாத்தையுமே நம்ம எய்டா அவளோட சென்ட்ரிங்கான் மூலமா பாத்துக்கிட்டு இருக்கா. அப்போ மாட்சுரி என்னது நருட்டோ உசுமாக்கியா அப்படின்னு கேட்ட பக்கு எதுக்கு அவனை சாப்பிடணும், அவன் தான் ஒரு ஓட்சுசுக்கியே கிடையாது அப்படின்னு அந்த மெயினான சிஞ்சுட்சுவை பார்த்து கேட்க. அதுக்கு அந்த சிஞ்சுட்சு நீங்க சொல்ற எல்லாமே கரெக்ட் தான், ஆனா நம்ம எல்லாருமே ஒரு சிஞ்சுட்சு, அது மட்டும் இல்லாம நம்ம எல்லாருக்குமே ஒரு டிஃபரெண்ட் வே ஆஃப் எவல்யூஷன்ன்றது நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரியான நிலைமையில என்னோட உள்ளுணர்வு என்னைய கொஞ்சம் கொஞ்சமா மாத்துது. என்ன மாதிரியே நீங்களும் உங்களோட உள்ளுணர்வை ஃபாலோ பண்ணுங்க. அதே மாதிரி உங்களோட உள்ளுணர்வு என்ன சொல்லுன்றத நல்லா காது கொடுத்து கேளுங்க. உங்களால அதோட வாய்ஸை கேட்க முடிஞ்சுன்னா உங்களோட டார்கெட் யாருன்றத உங்களால கண்டிப்பா தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு அந்த சிஞ்சுட்சு சொல்ல. அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் எய்டா காட்டுறாங்க. எய்டாவோட சென்ட்ரிங்கான் மூலியமா அவங்க பேசிக்கிட்டு இருந்த எல்லாத்தையுமே கேட்கறா. அப்படி கேட்ட நம்ம எய்டாக்கு கொஞ்சம் ஷாக் ஆயிருது. இப்படி ஷாக் ஆகி நம்ம எய்டா உட்காந்துக்கிட்டு இருக்க. இதை பார்த்த டீமன் ஹே சிஸ்டர் உனக்கு என்ன ஆச்சு, அங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு கேட்க. அப்படியே அங்க கட் பண்ணி இந்த பக்கம் மாட்சுரியை காட்டுறாங்க. அப்ப மாட்சுரி நான் என்னோட உள்ளுணர்வை ஃபாலோ பண்ணணுமா, அப்படி என்னோட இன்ஸ்டின்ட்டை நான் ஃபாலோ பண்ணா எனக்கு ஞாபகத்துக்கு வருது அந்த சருட்டோபி கொனோஹாமரு தான். ஸோ நான் அந்த சருட்டோபி கொனோஹாமரவே சாப்பிட்றேன் அப்படின்னு நம்ம மாட்சுரி சொல்ல. ஸோ இதை கேட்ட மெயினான சிஞ்சுட்சு நல்ல முடிவு மாட்சுரி, உன்னோட ஐடென்டிட்டியை என்னால் ஃபீல் பண்ண முடியுது அப்படின்னு சொல்ல. அப்போ இந்த பக்கம் நம்ம ஈவில் சாஸ்கே உட்காந்துருந்தான் இல்லையா, அவன் மெயினான அந்த சிஞ்சுட்சுவை ஜூரான்னு கூப்பிடுறான். ஸோ மெயினான சிஞ்சுட்சு பேரு ஜூரா. அதே மாதிரி இந்த பக்கம் நம்ம ஈவில் சாஸ்கேன்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, அவனோட பேரு ஹிடாரி. இது போக பக்கு மாதிரி ஒருத்தர் இருப்பான் இல்லையா, அவனோட சிஞ்சுட்சு பேருமே பக்கு தான். ஸோ இப்போதைக்கு நம்மளுக்கு அந்த 4 சிஞ்சுட்சுவோட பேரும் தெரிஞ்சிருச்சு, மாட்சுரி, ஜூரா, ஹிடாரி, பக்கு. ஸோ அப்படியே கதைக்குள்ள வந்தோம்னா நம்ம ஹிடாரி ஜூராவை பார்த்து எனக்கு இந்த ஒரே ஒரு கொஸ்டின் தான் என்னோட மூளைக்குள்ள ரொம்ப நேரமா சுத்திக்கிட்டே இருக்கு, அது வேற எதுவும் இல்ல, நம்மளை பத்தி தான், நம்மளாம் யாரு அப்படின்னு நம்ம ஹிடாரி ஜூராவை பார்த்து கேட்க. இதை கேட்ட ஜூரா நீ கேட்கறது ஒரு ரீசனபிளான கேள்விதான் ஹிடாரி, ஆனா நம்ம இதை பத்தி இப்ப கவலைப்படணும்னு எந்த ஒரு அவசியம் இல்ல, இது எல்லாமே நம்ம வளர்றப்போ இருக்க பெயின் தான். ஒன்ஸ் நீ உன்னோட பர்சனாலிட்டி அக்வயர் பண்ணக்கப்புறம் இது எல்லாமே உனக்கு புரிஞ்சிடும். ஸோ இதை பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருந்தேன்னா அது வேஸ்ட் ஆஃப் டைம் தான். நீ இப்ப பண்ண வேண்டியதை உன்னோட இன்ஸ்டிங்டே சொல்லும், உன்னோட டார்கெட் யாருன்றத உன்னோட இன்ஸ்டிங்டே சொல்லும், அதுதான் உன்னோட ஐடென்டிட்டிடா ஹிடாரி அப்படின்னு நம்ம ஜூரா சொல்ல. இது எல்லாத்தையுமே நம்ம எய்டாவோட சென்ட்ரிங்கான் மூலமா பாத்துக்கிட்டு இருக்க. அப்போ எய்டா கிளாக்ரிம் சாப்பிட்டு மரமா மாறின எல்லாரோட சாக்ராவும் தான் இவங்களுக்கு உயிரை கொடுத்துருக்கா அப்படின்னு நம்ம எய்டா யோசிச்சுக்கிட்டு இருக்க. அப்ப அங்க படுத்து கிடந்த பக்கு மெதுவா எழுந்திச்சு அப்படியே எய்டா பக்கத்துல வரான். இப்படி எய்டா பக்கத்துல வந்த பக்கு நான் எய்டாவை பார்த்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு புரிஞ்சிருச்சு என்னோட டார்கெட் நீ தான் அப்படின்னு நம்ம பக்கு எய்டா பக்கத்துல வர. அப்படி நம்ம பக்கு பக்கத்துல வந்தோடனே நம்ம எய்டா மிரண்டு போய் ரியாலிட்டியில அவளோட ஜூஸ் பாட்டில கீழே போட்டுறா. டேமனு எய்டா உனக்கு ஒன்றும் ஆகலையே அப்படின்னு கேட்க அதுக்கு எய்டா எக் அப்படின்னு சொல்றான். ஆக்சுவலா அந்த இடத்துல வர வேண்டியது எஃப் வார்த்தை, ஆனா அதை நம்ம கிஷிமோட்டோ எக்னு மாத்தி வச்சிருக்காரு. அப்படியே கட் பண்ணி மறுபடியும் நம்ம ஜூரா காட்டுறாங்க. நம்ம ஜூரா அந்த சென்ட்ரிங்கான் யூஸ் பண்றவளா, அவனோட சாய்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அப்படின்னு நம்ம ஜூரா சொல்ல. அப்ப ஹிடாரி உச்சியா சடரா, என்னோட டார்கெட் உச்சியா சடரா அப்படின்னு நம்ம ஹிடாரி சொல்ல. அதை கேட்ட ஜூரா குட் சாய்ஸ் அப்படின்னு சொல்றதோட அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் லீஃப் வில்லேஜ்ல அமடோவையும் கிளாஸ் ரப்பையும் காட்டுறாங்க. அப்போ கிளாஸ் ரப்பு மெதுவா அமடோ வெட்டி பாக்குறா. இதை கவனிச்ச அமடோ என்ன வேணும் சுமுறை அப்படின்னு கேட்க அதுக்கு கிளாஸ் ரப்பு பொருட்டோ இன்னைக்கு லீஃப் வில்லேஜுக்கு வந்தான், அவன் இந்த லீஃப் வில்லேஜ் விட்டு போய் 3 வருஷம் ஆச்சு அப்படின்னு நம்ம கிளாஸ் ரப்பு அமடோவை பார்த்து சொல்ல. அதுக்கு அமடோ ஆமா நானும் கேள்விப்பட்டேன், பொருட்டோ லீஃப் வில்லேஜை கோடுட்டு இருந்து காப்பாத்தினாம்ல அப்படின்னு நம்ம அமடோ கேட்க அப்போ கிளாஸ்
கிளாஸ் ரப் ஆமா பொருட்டோ லீஃப் வில்லேஜை காப்பாத்தினா, ஆனா இன்னும் இந்த லீஃப் ஷினோபிஸ் பொருட்டோவை சேஸ் பண்ணிட்டே தான் இருக்காங்க அப்படின்னு நம்ம கிளாஸ் ரப் சொல்ல, அதுக்கு அமோடோ அவன் அட்டாக் பண்ணது ஒன்றும் சாதாரண மனுஷன் இல்ல, அவன் அட்டாக் பண்ணது இந்த ஹிடன் லீஃப் வில்லேஜோட ஹெட். ஸோ அதுக்குரிய கான்சிக்வன்சஸ் அவன் அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படின்னு நம்ம அமோடோ சொல்ல, கேட்டோடனே நம்ம சிமுரைக்கு அமோடோவோட பழைய ஞாபகம் வருது. இந்த மாதிரி நான் எபிக்கியோட டேட்டாவை கவாக்கியோட ரீஸ்டோர்டு கார்மால ஆட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ கவாக்கி நான் உருவாக்குற புது க்ளோன்ல அவனோட கார்மாவை என்கிரேவ் பண்ணா மட்டும் போதும், என்னோட மக திரும்ப உயிரோட வந்துருவான் அப்படின்னு நம்ம அமோடோ சொன்னதுலாம் கிளாஸ் ரப்புக்கு ஞாபகத்துக்கு வருது. கிளாஸ் ரப்பு நீங்க என்ன இவ்வளவு ஈஸியா பேசிக்கிட்டு இருக்கீங்க, பொருட்டோ செத்தா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லையா, உங்களோட மகளை திரும்ப உயிரோட கொண்டு வரதுக்காண்டி பொருட்டோ எப்படா ஊருக்கு வருவான்னு தானே வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க இவ்வளவு நாளா அப்படின்னு நம்ம கிளாஸ் ரப்பு அமோடோவை பார்த்து கேட்க, நான் தான் அவனை காராட்டு இருந்து தப்பிக்க ஹெல்ப் பண்ணேன், அதுக்கப்புறம் கோஜி கோஷின் கூட டீம் அப் பண்ணி இசிக்கியை போட்டு தள்ளினேன், இசிக்கி செத்ததுக்கு அப்புறம் என் மகளோட டேட்டாவை பொருட்டோ கார்மால இம்ப்ளான்ட் பண்ணி அவனுக்கு டிசப்பியர் ஆன கார்மாவை திரும்ப ரீஜெனரேட் பண்ண வச்சேன். ஏன்னா ஒருத்தவங்களோட சோலை திரும்ப பெர்மனண்டா உயிரோட கொண்டு வரணும்னா அதுக்கு ஒரே வழி அவங்கள கார்மா மூலியமா ரெசரக்ட் பண்றது தான். அதனாலதான் எனக்கு பொருட்டோ உயிரோட வேணும், இதைத்தானே நீ என்னோட வாயில சொல்லணும்னு ஆசைப்பட்ட அப்படின்னு நம்ம கிளாஸ் ரப்பை பார்த்து நம்ம அமோடோ கேட்ட கிளாஸ் ரப்பு அப்படியே ஷாக் ஆகுறா. அப்ப அமோடோ நல்லா யோசிச்சு பார்த்தா கவாக்கி கிட்டயும் கார்மா இருக்கு, ஆனா அவனோட பாடின்றது சயின்டிபிக் நிஞ்சா டூலால உருவாக்கப்பட்டிருக்கு. அண்ட் ஏட் அவனோட பாடியை யாரு மாடிஃபை பண்ணான்றது தெரியல, இல்லைன்னா அவன் எப்பயில இருந்து ஹொக்காகியோட சன்னா மாறினான்றது எனக்கு தெரியல. ஆனா உண்மை என்னன்னா கவாக்கியோட அந்த மாடிஃபைடு பாடியை என்னைய தவிர்த்து வேற யாராலையுமே உருவாக்கி இருக்க முடியாது அப்படின்னு நம்ம அமோடோ சொல்ல, இதை கேட்ட கிளாஸ் ரப்பு அப்படியே பதட்டமாகி நீங்க எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றீங்க அப்படின்னு நம்ம அமோடோட்ட கேட்க, அதுக்கு அமோடோ என்னோட எல்லா ஹார்ட் ஒர்க்கோட சயின்ஸையும் நான் கவாக்கியோட மொத்த உடம்புலையும் பாக்குறேன். அஸ் அ சயின்டிஸ்டா ஒரு ஆர்டிஸ்ட் எப்படி அவன் கிரியேட் பண்ண எல்லாத்துலயுமே ஒரு மார்க்கை ஓடுவானோ அதே மாதிரி என்னோட எல்லா கிரியேஷன்லயும் என்னோட மார்க்ஸ்ன்றது இருக்கும். இது அந்த கர்மாவுக்கு பொருந்தும். என்னால அந்த கர்மாவை பார்த்தோன்னே அது நான் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண கர்மாவா இல்லையான்றத என்னால இன்ஸ்டன்டா கண்டுபிடிக்க முடியும். ஆனா ஏதோ ஒரு காரணத்துக்காண்டி எபிக்கியோட டேட்டாவை ஹோல்ட் பண்ணிருக்க என்னோட ஸ்பெஷல் கர்மான்றது கவாக்கியோட பாம்ல இருக்கு அப்படின்னு நம்ம அமோடோ சொல்ல, கேட்ட கிளாஸ் ரப்பு அப்படியே பேந்த முடிச்சுக்கிட்டு இருக்க. அமோடோ இங்க நடக்கிற பினாமினனும் என்னோட மெமரியும் வச்சு பார்த்தா ஏதோ ஒன்று முரண்பாடா இருக்கு. பட் இந்த பிசிக்கல் எவிடன்ஸ் வச்சு என்னால ஒரு விஷயத்தை மட்டும் கண்ட்ரோல் பண்ண முடியும், என்னோட பார்ட் ஆஃப் த மெமரி ஃபுல்லா ஆல்டர் இருக்கு, அதை தவிர்த்து வேற எதுவும் நடந்திருக்க வாய்ப்பு இல்லை. அஸ் அ சயின்டிஸ்டா நான் எந்த ஒரு விஷயத்தையுமே ஒரு பிசிக்கல் எவிடன்ஸ் இல்லாம நம்ப மாட்டேன். ஆனா இந்த விஷயத்துக்கு என்கிட்ட பிசிக்கல் எவிடன்ஸ் இருக்கு. யார் இந்த வேலையை பார்த்தான்னு எனக்கு சரியா தெரியல, பட் என்னால ஒரு விஷயத்தை மட்டும் கன்ஃபார்மா சொல்ல முடியும். நான் உருவாக்கின கர்மா, அதாவது எபிக்கியோட டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க ஸ்பெஷல் கர்மான்றத பொருட்டோ ப்ரோசஸ் பண்ணல, அதை கவாக்கி தான் ப்ரோசஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு நம்ம அமோடோ சொல்லிட்டு அவன் வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறான். அப்படியே இந்த பக்கம் பார்த்தா நம்ம சென்சரி யூனிட், சாயி, அதுக்கப்புறம் ஷிக்கமாருன்னு இவங்க எல்லாருமே அமோடோ பேசிக்கிட்டு இருந்ததை கேட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க. நீங்க பேசினதெல்லாம் கேட்டக்கப்புறம் நீ என்ன நினைக்கிற ஷிக்கமாரு அப்படின்னு நம்ம சாயி ஷிக்கமாரோட்ட கேட்க, அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் சரடாவையும் சிமுரையும் காட்டுறாங்க. சரடா என்ன சொல்ற, நீ அமோடோ ஆம்னி பொட்டன்ஸால பாதிக்கப்பட்டிருந்தாலும் அவரோட மெமரி ரீரிட்டர்ன் ஆயிருக்குன்றத பத்தி அவர் அவரா தான் இருக்காரா, இது எப்படி சாத்தியமாகும், எல்லாருமே கவாக்கியை தான் லார்ட் செவந்தோட மகன் நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஈவன் லார்ட் செவந்தோட ஃபேமிலி போட்டோல பொருட்டோ இருக்கிறத காமிச்சக்கு அப்புறமும் நம்மள யாருமே நம்புறதுக்கு தயாரா இல்ல அப்படின்னு நம்ம சரடா சொல்ல, அப்ப கிளாஸ் ரப்பு இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த ஊர்ல இருக்க எல்லாருமே அவங்களோட மெமரிஸை தான் நம்புறாங்க, வில்லேஜ்ல இருக்க முக்காவாசி பேர் அவங்களோட மெமரிஸை கண்மூடித்தனமா நம்புறாங்க அப்படின்னு நம்ம கிளாஸ் ரப் சொல்ல, ஆனா எங்க அப்பா அப்படி இல்லையே அப்படின்னு நம்ம சரடா சொல்ல, அப்போ பின்னாடி இருந்து ஒரு வாய்ஸ் கேக்குது, ஓல்டு மேன் சாஸ்கே இல்லைன்னா மாஸ்டர் சாஸ்கே அவர் என்னை முழுசா நம்பினாரு, என்னதான் அவருக்கு அவரோட மெமரிஸ் மேல டவுட் இருந்தாலும் அவரோட உயிரை பணைய வச்சு என்னோட உயிரை காப்பாத்தினாரு, அவர் பண்ணது எல்லாமே உனக்காண்டி தான் சரடா அப்படின்னு நம்ம பொருட்டோ சொல்ல, இதை கேட்ட சரடா அப்படியே நம்ம பொருட்டோ வந்து கட்டி பிடிக்கிறா. பொருட்டோவும் மெதுவா சரடாவை கட்டி பிடிக்க, அப்ப சரடா நீ லேட்டா வந்துட்டா பொருட்டோ ஸ்டூபிட் அப்படின்னு சொல்ல, அதுக்கு பொருட்டோ சாரி சரடா நான் வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு நம்ம பொருட்டோ சொல்றதோட அப்படியே இந்த சாப்டர் முடிச்சிட்டாங்க. சாரி கைஸ், இந்த ஸ்டோரியில நடுவில் ஒரே ஒரு பார்ட்டை மட்டும் நான் மிஸ் பண்ணிட்டேன். அதாவது நம்ம மொயகி சென்சர் இருக்கா இல்லையா, அவன் எப்படி மரமா மாறினானா, ஒரு அம்மாவையும் குழந்தையையும் கிளாக்ரிம் இருந்து காப்பாத்துற ப்ராசஸ்ல நம்ம மொயகியை ஒரு கிளாக்ரிம் அட்டாக் பண்ணனால நம்ம மொயகி இப்படி மரமா மாறிட்டா. இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நான் நடுவில் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ கடைசியா பொருட்டோவும் சரடாவும் ரீயூனியன் ஆகிறப்போ கட்டி பிடிச்சதெல்லாம் பார்க்குறப்போ கொஞ்சம் சந்தோஷமா இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸை சொல்லுங்க. ஆல்ரைட் கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா டிஎக்ஸ்டி அனிமே சேனல்ல போற எல்லா வீடியோ பிடிக்கும். ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்க. இதே மாதிரி இன்னொரு அமேசிங்கான வீடியோல பார்க்கலாம். Until then, bye from DXD Anime.